வணக்கங்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள். ஸோ இன்றைய வகுப்புல நம்ம படிக்கிற தலைப்பு வந்து பொருள் இலக்கணம் அப்படின்னு படிக்க இருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து முந்தைய வகுப்புகள்ல வந்து நம்ம எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் அப்படின்னு நம்ம படிச்சு முடிச்சாச்சு. இன்றைய வகுப்புல நம்ம பொருள் இலக்கணம் அப்படின்றது படிக்க உள்ள தலைப்பா இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சொன்னதுதான் இலக்கணத்தோட அடிப்படை அப்படின்றத நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், சிலபஸ்ல இருக்க டாபிக் அப்படின்னு படிக்க இருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல் தான் நம்ம சிலபஸ்ல ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து 6வது தலைப்புல இருந்து நம்மளுடைய புத்தகத்துல இருக்கு. ஸோ முதல் 5 தலைப்புகள் அப்படின்னு இலக்கணத்தோட அடிப்படை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பொருள் இலக்கணம் அப்படின்னு படிக்க இருக்கோம். பொருள் இலக்கணம் ஒரு சின்ன டாபிக் தான், ஈஸியா நம்ம கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம திருக்குறள்ல 5 திருக்குறளா தினமும் வந்து மனப்பாடம் பண்றது வந்து நல்லா ரிவைஸ் பண்ணினா மனப்பாடம் ஆயிடும், அவ்வளவுதான். இல்ல ஒரே நாள் மனப்பாடம் பண்றதுனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வந்து அதோட பெஸ்ட் வந்து அடுத்த நாள் திருப்பி ரிவைஸ் பண்ணி அதை அப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு சுலபமா இருக்கும் அப்படின்னு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட். பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது உலக மொழிகள்ல வந்து இல்லாத ஒன்று சிறப்பு, தமிழுக்கே உரியது அப்படின்னு எதை சொல்லணும்னா பொருள் இலக்கணம். ஏன்னா அனைத்து மொழிகளிலும் இருக்கக்கூடியது என்னன்னா எழுத்து இருக்கு, சொல்லு இருக்கு. ஆனா என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொருள் இலக்கணம் கிடையாது. அந்த பொருள் இலக்கணத்தை அப்படின்னு கொடுத்தது யாரு அப்படின்னா முதல் இலக்கண நூலா இருக்கக்கூடிய நம்ம தொல்காப்பியர் வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிற. அதை பத்தி நம்ம படிக்க போறோம். அந்த பொருள் இலக்கணத்துல என்னென்ன இருக்கு, தேர்வு நோக்கில் நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்க்க போறோம். சோ வாழ்விற்கு பொருள் தரும் கூறுகளை விளக்கி காட்டுவதுதான் என்ன சொல்றோம்னா பொருள் இலக்கணம் அப்படிங்கிறோம். சோ அப்ப வாழ்விற்கு பொருள் தரும் கூறுகள், அப்ப வாழ்விற்கு பொருள் தரக்கூடிய கூறுகளா வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து நம்ம அக வாழ்க்கை அந்த புற வாழ்க்கை அப்படின்னு பாக்குறோம். இதுதான் வாழ்வியல் கூறுகள். வந்து அகல் வாழ்க்கை அப்படின்னா வந்து காதலை குறிக்கக்கூடியதா இருக்கு, இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடியதா இருக்கு. புற வாழ்க்கை அப்படின்னா போர் வீரம் வந்து சித குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப அதை பத்தி சொல்றதா என்ன அப்படின்னா வந்து பொருள் இலக்கணம் அப்படிங்கிறோம். இதுல அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 வந்து பிரிக்கிறோம். சோ அப்ப பொருள் இலக்கணம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது, மற்ற மொழிகளில் பொருள் இலக்கணம் இடம்பெறவில்லை அப்படின்னு நம்ம புத்தகத்திலே இருக்கு. இதை நம்ம அப்படியே நம்ம எடுத்து எழுதிட வேண்டியதான். அப்ப பொருள் இலக்கணம் அப்படின்னு தமிழ் மொழிக்கே உரித்தானது அப்படிங்க, மற்ற மொழிகள்ல கிடையாது அப்படிங்கிற. அதை தமிழுக்குரிய சிறப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் தமிழை நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா பல சிறப்புகள் இருக்கு, அதுல ஒரு சிறப்பு வந்து இது அப்படின்னு. பாடலில் வரும் பொருள் எப்படி எல்லாம் இருக்கும் என்றும் எடுத்து கூறும் பொருள் இலக்கணம் தமிழுக்கு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. என்ன அப்ப பொருள் இலக்கணம் அப்படின்னு எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கூறக்கூடியதா இருக்கு. அந்த பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் என்று 2 வகைப்படும். அப்ப பொருள் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க, கேட்டாங்கன்னா 2 வகைப்படும் அப்படிமுக்கிறோம். சோ அகம் புறம் அப்படிமுக்கிறோம். அகப்பொருள் அப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் காதல் உணர்ச்சி வந்து பற்றி கூறுவதாகும். புறப்பொருள் என்பது வந்து வீரம், போர், வெற்றி, கொடை, நிலையாமை முதலியவற்றை இப்ப சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப அகப்பொருள் அப்படின்னா புறப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது அகம் அப்படின்னாவே காதல் உணர்ச்சி, அந்த புறம் அப்படின்னா வீரம், போர், வெற்றி, கொடை, நிலையாமை முதலிய புறப்பொருள்கள் கூறுவது அப்படிங்கிறோம். இதை நமக்கு ஸ்டேட்மெண்டா கூட்டு காரணம் போட்டு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதன் அடிப்படையில் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். ஆனா அகப்பொருள் ஒழுக்கத்தை பற்றி கூறும் இலக்கணம் அப்படின்னா அகத்திணை எனவும், புறப்பொருள் ஒழுக்கத்தை பற்றி கூறும் இலக்கணம் வந்து புறத்திணை எனவும் அழைக்கப்படுகின்றன. அப்ப அகப்பொருள்னா அகத்திணை, புறப்பொருள்னா புறத்திணை. ரொம்ப சிம்பிள் தானே, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இப்ப அன்பின் 5 நிலைகள் என்ன அப்படின்றதும் படிக்க போறோம். அப்புறம் அகத்திணைகள் வேற என்னென்ன இருக்கு, புறத்திணைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்து பார்க்க போறோம். சோ அப்ப அகப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற காதல் உணர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம். இதில் ஆணை தலைவன் என்று பெண்ணை வந்து தலைவி என்று கூறுவார். சங்க இலக்கிய பாடல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். தலைவன் தலைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா காதல் எப்படி இருக்கும், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற சண்டை ஊடல் எப்படி இருக்கும், அதே பிரிவு எப்படி இருக்கும், பிரிவு துயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப புலவர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சியை கட்டமைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொருட்களா பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த நிலம், அந்த நிலத்தோட பொழுது, அங்க இருக்கக்கூடிய விலங்கு, அந்த தாவரங்கள் இதெல்லாம் பின்புலமா காமிச்சு காட்சியை கட்டமைக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தலைவி நேரடியாக பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்துதுன்னு. இதுதான் சங்க இலக்கியத்தோட சிறப்பு அப்படின்னு. அப்ப இலக்கியத்தை படிக்கும் போது நம்ம ரசிக்கிறது காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னணி எல்லாம் சேர்ந்த மாதிரி அதை சொல்லக்கூடிய விஷயமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அண்ட் அது நம்ம அந்த உணர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிகுதிப்படுத்தும், அந்த உணர்வு நமக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அதை சினிமால பண்றாங்க, சினிமால செட்டு போறதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி செட்டு எப்ப போட்டாங்கன்னா சங்க காலத்திலே போட்டுட்டாங்க, சங்க இலக்கியத்திலே போட்டுட்டாங்க. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த தலைவியின் தோழியும் அகப்பொருள் பாடல்களில் முக்கிய இடம் வகிக்கும் ஒரு பாத்திரமாகும். அப்ப தலைவி தனியா இருக்க மாட்டாங்க, தோழி இருப்பாங்க. தோழியோட வேலை என்னன்னா தலைவிக்கு ஆலோசனை சொல்றது, தலைவிக்கு எந்த ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. அப்ப தலைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வராம பாத்துக்கிறது. அப்புறம் தலைவனை வந்து எடை போடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவி போடுறாங்க, தோழி போட்டுருவாங்க. போட்டு பையன் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கானா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றது அப்படின்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சுவாரஸ்யமா சிறப்பாவே இருக்கும். காதல் பற்றி பாடும்போது தலைவன் தலைவி என்று பொதுவாக பாடுவதை தவிர ஒருவருடைய இயற்பெயரை சுட்டி பாடுறதே கிடையாது அப்படிங்கிறோம். அப்ப காதல் உணர்ச்சி எல்லோருக்கும் பொது என்பதால் தனி ஒருவருடைய பெயரை சுட்டி பாடுவதில் அகப்பொருள் பாடல்கள் நாடக பாங்கிலான தன்மை கொண்டிருக்கும். அப்ப தலைவன் தலைவி பெயரை சுட்டி பாடுவாங்கன்னா பாட மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாகரீகமான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்கு. அப்ப நாகரிகமான வாழ்க்கை அப்படின்னா தலைவன் தலைவி அப்படின்றது வந்து அவனுடைய அகவாழ்வு அப்படின்றது தனிப்பட்ட விஷயம், பிரைவேட். அதுக்குள்ள யாருமே நுழைய முடியாது. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம், வந்து பிரைவேட்டா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப சோசியல் மீடியா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறது, காதல் உணர்ச்சி அதை வந்து அகம் அப்படின்னு பக்கம் ஃப்ரெண்ட். தொல்காப்பியர் அகத்தினை மொத்தம் எத்தனைன்னு சொன்னார்? 7ன்னு சொன்னார். இது அப்படியே நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட். ஸோ இப்போ தொல்காப்பியர் வந்து அகத்தினை எத்தனை சொல்றாருன்னு 7ன்னு சொல்றாரு. தமிழ் அகப்பொருள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை என 7 வகைப்படம் வடிக்கும். ஸோ அப்போ தமிழ்ல வந்து அகப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இது எல்லாருக்குமே தெரியும். கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு தொல்காப்பியரே சொன்னாரு. அதுதான் அந்த 7, அந்த 2 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுதான் நம்ம கன்ஃபியூஷனே வரும். இந்த கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிறோம். இவற்றில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5ஐயும் 5திணை என்பர். வந்து அன்பின் 5திணை சொல்லுவாங்க. அப்ப 5திணைன்னு சொன்னாங்கன்னா இந்த 5 தான் வந்து. ஆனா தொல்காப்பியர் சொல்ற இந்த 7 அகத்திணை அப்படின்னும் போது அதுல கைக்கிளை பெருந்திணை ஆட் ஆகும் அப்படிங்கிறோம். சோ 5திணை என்பது அன்புடை காமம், கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம் வந்து. சோ அப்ப பெரு பொரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், மறக்கவே மறக்காது உங்களுக்கு. அப்ப ஏன்னா இதுல குழப்பம் வரும். எப்படி வேணா கைக்கிளை அப்படின்னும் போது அது ஒருதலை காமமா வந்து பொருந்தா காமம் அப்படின்னு வரும். பெருனா பொரு, அப்ப பெருந்திணை வந்து பொருந்தா காமம் வந்து. அது கைக்கிளைனா ஒருதலை காமம்னா தெரியும், ஒன் சைடு லவ்னு அர்த்தம் வந்து. பொருந்தா காமம் அப்படின்னும் போது என்ன ஆகுன்னா வயது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. அப்ப அதிக வயதுடையவரா இருக்காரு ஆண், பெண் வந்து குறைந்த வயதுடைய இருக்காங்க, இல்ல பெண் வந்து அதிக வயது, ஆண் வந்து வயது கம்மி அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம இயல்பான நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு வயது அப்படின்றது பெண்ணை விட அதிகமா இருக்கணும், ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி பெண் வந்து ஆணை விட வந்து பாத்தீங்கன்னா வயது குறைந்தவரா இருக்கணும். இப்படிதான் நம்ம சொசைட்டில வந்து இருக்கு வந்து. எக்ஸெப்ஷனா இருக்கும், அதை பத்தி யோசிக்காதீங்க. இலக்கியத்துல இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னா போதும். சோ 5 என்பது அன்புடை காமம், கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம் அப்படி பார்க்கிறோம். இதை வந்து ஸ்டேட்மெண்டா போட்டு கூட நம்ம வந்து கேட்கலாம், அல்லது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இவற்றில் கைக்கிளை குறித்தும் பெருந்திணை குறித்தும் மிகுதியாக பாடவில்லை. அப்ப கைக்கிளை பெருந்திணை குறித்து பாடல அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கணும். அப்ப ஒருதலை காமத்துல பெருசா வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் ஈடுபாடு இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல திருமணம் ஆக போகுது. அப்ப லவ் மேரேஜ் தான் அப்படின்லாம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறமும் லவ் அப்படின்றது வந்துடும். அப்ப திருமணத்துக்கு அப்புறமா வந்து காதல் அப்படின்றது இருக்கதான் போகுது, கணவன் மனைவி வந்து. அப்ப ஒருதலை காமம் அப்படின்றது பெருசா யாரும் விரும்புறது இல்லை. அதனால கைக்கிளை ஒருதலை காமம் வந்து. பொருந்தா காமம் நம்ம சொசைட்டி ஏத்துக்காது, என்னது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வந்து பெரும்பாலும் வந்து. அப்ப அதுவும் குறித்தும் பெருசா பாடல சங்க இலக்கியம். அப்ப சங்க இலக்கியங்கள்ல அகத்திணைகள் தொல்காப்பியர் சொல்ற 7 அகத்திணைகள்ல அதிகமா இல்லாதது, பாடாதது, மிகுதியா பாடாததுன்னா கைக்கிளையும் பெருந்திணையும் இருக்கிறோம். அடுத்து இலக்கண ஆசிரியர்கள் இலக்கணம் சொல்லவில்லை. இதுக்கு வந்து இலக்கண ஆசிரியர் தான் இலக்கணம் சொல்லல வந்து. 5 இணைகளும் உரிய பொருள் 3 வகைகளாக பிரித்தனர். ஏன்னா அதிகமா பாடியிருக்கிறது இதுதான். அப்ப இதுக்கு இலக்கணம் வந்து தேவைப்படுது. எப்படி பாடணும், எந்த விதியில பாடணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க அப்படி பார்க்கலாம். ஒரு இலக்கியம் வந்து படைக்க போறாங்க அப்படின்னா அதுக்கான இலக்கணம். அப்ப அதுக்கான இலக்கணம் அப்படின் போது பொருள் இலக்கணம் என்ன அப்படின்றத வந்து தெளிவாக சொல்றாங்க அப்படி. முதற் பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஐவகை நிலங்கள். இதை நமக்கு எக்ஸாம்ல மேட்ச்ல கூட கேட்டோம். முதற் பொருளா என்ன அப்படிங்கிறனா ஐவகை நிலங்கள் அப்படி. அப்ப ஐவகை நிலங்கள் அப்படின்னும் போதுன்னா குறிஞ்சி அப்படின்னா மலையும் சார்ந்திடம், முல்லை அப்படின்னா காடும் சார்ந்திடம், மருதம் வயலும் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் சார்ந்த இடம், பாலை அப்படின்றது சுரமும் சார்ந்த இடம் அப்படி. அப்ப சுரம் அப்படின்னா மணலும் சார்ந்த இடம் அப்படி. சோ அப்ப ஐவகை நிலங்கள் தான் என்ன சொல்றோம்னா முதற் பொருளா இருக்கு, மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். ஆனா முதற் பொருள் என்னன்னு மறந்துடுவீங்க. முதற் பொருள் என்ன வரும் அப்படின்னா ஐவகை நிலங்கள் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கருப்பொருள் பார்க்கிறோம். சோ கருப்பொருள் அண்ட் உரிப்பொருள் அடுத்து. இப்ப கருப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொழுது ஒரு ஆண்டின் 6 கூறுகளா வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு வருஷம்னா 12 மாதம் சொல்லுவோம் வந்து. அதே வந்து தமிழ்ல வந்து ஒரு ஆண்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பெரும்பொழுதுன்னு சொல்லும் போது 6ஆ பிரிக்கிறோம் வந்து. அப்போ ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் 6 கூறுகளா பிரிக்கிறோம் வந்து. சோ அப்ப ஒரு ஆண்டு அல்லது ஒரு நாள் அப்படின்னு எடுத்தா ரெண்டுமே 6 மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து மாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 தான். இப்ப 12 மாசத்தை 6ஆ பிரிக்கணும் என்ன பண்ணோம். அப்ப ஒவ்வொரு கூறும், ஒரு ஆண்டின் ஒவ்வொரு கூறும் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பெரும்பொழுதுகள் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் வரும். அப்ப கார்காலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மழை பெய்யுது. அப்ப ஆவணி புரட்டாசி அப்படின்றது கார்காலமா வந்து இருக்கு. புரட்டாசி மாசம் கண்டிப்பா நமக்கு மழை இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா செப்டம்பர் மாசம் அப்படின்னு பாக்குறோம், செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து குளிர்காலம் அப்படின்னா வந்து நவம்பர் டிசம்பர். அப்ப ஐப்பசி கார்த்திகை வந்து. அப்ப கார்த்திகை மாசம் அப்படின்னா டிசம்பர் மாசம் நமக்கு தெரியும் வந்து. அப்ப டிசம்பர் பூ பூத்தது கார்த்திகை மாசம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஐப்பசி கார்த்திகை. அப்ப ஆவணி புரட்டாசி என்னன்னா நம்ம எக்ஸாக்டா 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு 30ஆம் தேதியில வராது. அதனால நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மாதத்தை அப்படியே கரெக்டா சொல்ல முடியாது. அப்ப ஆவணி மாசம் அப்படின்னா ஆகஸ்ட் மிட்ல தான் ஆரம்பிக்கும் வந்து. முடியறது அப்படின்றது எப்ப முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மிட்ல. திருப்பியும் புரட்டாசி செப்டம்பர் மிட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் மிட்ல வந்து முடியும். அடுத்து ஐப்பசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மிட்ல இருந்து ஆரம்பிச்சு நவம்பர் மிட். அடுத்து கார்த்திகை நவம்பர் மிட்ல இருந்து டிசம்பர் மிட். அண்ட் டிசம்பர் மிட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மார்கழி அடிமுக்கிறோம். அப்ப மார்கழி அடிமுக்கிறோம். அடுத்து மார்கழிக்கு அடுத்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அவ்வளவுதான்.
இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா கார்காலமா மழை பெய்யுது எப்பப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் மழையில தான் ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் அப்படின்னு போது என்னன்னா ஐப்பசி கார்த்திகை வந்து ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் வந்து. முன்பனி காலம் அப்படின்னா மார்கழி பனி பெய்யும். அப்ப முன்பனி காலம் அப்படின்னு மார்கழியில் ஆரம்பிக்கணும். அப்ப மார்கழிக்கு அடுத்து என்ன வரும்? தை மாசம் தான் பொங்கல் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது யாரும் இருக்கணும். அப்ப முன்பனி காலம் மார்கழி தை, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பின்பனி காலம் அப்படின்னு மாசி பங்குனி வந்து. அப்புறம் தைக்கு அடுத்து அது மாசி மாசம் தான். அப்ப மாசி பங்குனி அப்படின்னா பின்பனி காலமா வந்து. அப்ப முன்பனிக்கு அடுத்து பின்பனி தான் வரப்போகுது. இளவேநீர் முதுவேநீர்லாம் வெயில் காலம். அப்ப வெயில் காலம் கோடை காலம் இளவேநீர் அப்படின்னும் போது சித்திரை மாசம் அப்படின்னு வெயில் ஆரம்பிக்குதா, அதனால இளவேநீர் வந்து. அப்ப வெயில் எது வரையும் இருக்கு அப்படின்னா ஆடி மாசம் வரையும் இருக்கு, அது முதுவேநீர் வந்து. அப்ப சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் சிம்பிள் தான். இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்காலம் மழைக்காலம் குளிர்காலம். ஓகேவா? முன்பனி காலம் பின்பனி காலம் இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து இளவேனில் முதுவேனில் ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப இளவேனில் வெயில் காலம், கோடை காலம் எங்க ஆரம்பிக்கும்? சித்திரை மாசம் வெயில் நமக்கு தெரியும். அப்ப சித்திரைக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா வந்து வைகாசி வந்து. அப்ப சித்திரை வைகாசி அடுத்து என்னது? ஆனி ஆடி வந்து. இங்க முன்பனி பின்பனினா மார்கழி தை மாசி பங்குனி வந்து. ரைமிங்கா இருக்கா? மார்கழி தை மாசி பங்குனி. மார்கழிக்கு அடுத்து தை மாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். மார்கழி அது கீழே மாசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது வந்து. அதே மாதிரி இங்க ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யோசிச்சு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கும்போது டேரக்டா கேட்டாங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு. சோ இப்ப பெரும்பொழுது முடிச்சாச்சு. அடுத்து என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் சிறுபொழுது. இப்ப சிறுபொழுது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா காலை அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்? காலை 6 மணி முதல் 10 மணி, மொத்தம் 6 கூறு சொல்லியாச்சு. இப்ப 24 மணி நேரம் இருக்கு. அப்ப 24 டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா என்ன வரும்? 6 முடினா 4ன்னு வருமா? அப்ப 4 hours வருமா? புரியுதா? அப்ப 4 மணி நேரம் அப்படி பாக்குறோம். அப்ப காலை அப்படின்னா காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 10 மணி முதல் 2 மணி வரை நண்பகல் வந்து. அப்ப நண்பகல் அப்படின்னும் போது 10ல இருந்து 2. நம்ம இந்த 4 ஆஃப்டர்நூன் நம்ம சொல்லும் போது நான் 12 மணிக்கு மேல போன ஆஃப்டர்நூன், அதுக்கு முன்னாடி இருந்தா 4 இங்கிலீஷ் இங்க செட் ஆகாது, தமிழ்ல தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நண்பகல் 10ல இருந்து 12 வந்து. அடுத்து ஏற்பாடு அப்படின்னும் போது 2 மணில இருந்து 6 மணி வரையும். அப்ப ஏற்பாடு 2ல இருந்து 6. அடுத்து மாலை அப்படின்னும் போது மாலை என்னது? 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குது, இரவு 10 மணி வரையும் போகுது மாலை அப்படின்றது. அப்ப சாயந்தரம் அப்படின்னு சொல்லுவோம் 6 7ன்னு சொல்லுவோம், 8னாவே இரவுன்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க என்னது? மாலைனா 6 மணில இருந்து 10. 4 மணி நேரம் போட்டாங்கல்ல, 24 டிவைட் பை 6ன்னு போட்டீங்களா, 4 மணி நேரம் வருதுல, அதனால. அடுத்து யாமம் அப்படின்னு பார்க்கும்போது இரவு 10ல இருந்து இரவு 2 மணி வரையும், நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி வரையும். வைகாரி அப்படின்னா இரவு 2, அதாவது விடிய காலைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்ல இரவு 2 காலை 6 மணி வரையும் வந்து. அப்ப வைகரி பொழுது அப்படின்னா விடியற் காலை. அப்ப 2ல இருந்து ஆரம்பிச்சு 6. காலை அப்படின்னா 6ல இருந்து 10. நண்பகல் 10ல இருந்து 2. ஏற்பாடு 2ல இருந்து 6. மாலை 6ல இருந்து 10. நைட்டு 6ல இருந்து மாலை அப்படின்னா சாயந்தரம். மாலைனா மாலை தான், மாலை வந்து 6 மணி, இரவு 10 அப்படி. அடுத்து யாமம் அப்படின்னா 10ல இருந்து 2 வந்து. வைகரி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 6 வந்து. சோ உங்களுக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல வைகரில இருந்து ஆரம்பிச்சாலும் சரிதான் வந்து. ஆக மொத்தத்துல இந்த இது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படி பார்க்கலாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாமா? ஈஸியா தானே இருக்கு. அடுத்து உரி பொருள் அப்படின்னும் போது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் முதற் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நிலத்தை பார்த்தோம். அதே உரிப்பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன வருது அப்படின்னா குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் வந்து. முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வந்து. மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் இறங்கலும் இறங்கல் நிமித்தமும். பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னா புணர்தல் புணர்தல் நிமித்தம்னா 2 பேரும் ஒன்னா சேர்றது. இரவு நேரத்துல வந்து தலைவன் தலைவர் வந்து யாருமே இல்லாத இடத்துல வந்து சந்திக்கிறது வந்து. இது எங்கப்பா அப்படின்னா வந்து மலையும் மலையும் சார்ந்த இடம் அப்படி. அடுத்து முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தம். தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், குறித்த காலத்துல தலைவன் வரல, இருந்தாலும் தலைவி என்ன பண்றா வந்து இல்ல தலைவன் வந்துருவான் சொன்ன மாதிரி அப்படின்னு காத்துட்டு இருக்கான், இருத்தல் வந்து. மருதம் மூடலும் மூடல் நிமித்தம். தலைவன் என்ன பண்றான், தலைவிட்ட சொல்லாம பரத்தீர் ஒழுக்கம் அப்படின்னு மருத நிலத்துல வந்து இருக்கும் வந்து. அப்ப வேறொரு பெண்ணை போய் சந்திச்சுட்டு வரான். வரும்போது தலைவன் என்ன பண்றாங்க, கதவை அடைச்சிட்டு கதவை திறக்க முடியாது அப்படின்னா தலைவன் கெஞ்சுறான் வந்து. கெஞ்சி பாக்குறான். அப்புறம் ஒரு வழியா தலைவி என்ன பண்றா, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க. அப்புறம் வந்து காலில் விழுறான். அப்புறம் தலைவிக்கு தேவையான செஞ்சு கொடுக்குறான். இதெல்லாம் பண்றது எங்க நடக்கும்னா மருத நிலத்துல நடக்கும் வந்து. நெய்தல் இறங்கலும் இறங்கல் நிமித்தம். இங்கேயே வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நெய்தல் அப்படின்னா கடல், கடலும் கடலும் சார்ந்த பகுதி வந்து. அந்த இடத்துல வந்து இறங்கல் இறங்கல் நிமித்தமும் அப்படின்னும் போது என்னன்னா பிரிவு இருக்கு வந்து. அப்ப பிரிவு தலைவன் தலைவி பிரிவு அப்படின்னு கம்மியும். பாலை அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தம். கண்டிப்பா பாலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொருள் தேடி பிரியுது. ஏன்னா அந்த நிலம் வந்து என்னது வளமான நிலம் கிடையாது, அப்ப பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப சந்திக்கிறது சண்டை போடுறது அப்படின்னா குறிஞ்சியும் மருதம் தான். மத்த 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு அப்படின்றது இருக்கு அப்படி பார்க்கிறோம். புரியுதா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது. இப்ப இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படி பார்க்கிறோம்.
அடுத்து திணையும் பொழுதும் அப்படிம்பாங்க. குறிஞ்சி அதுக்கு பொருத்தமானது என்ன அப்படின்னா பெரும்பொழுது என்னன்னா அந்த குளிர் முன்பனி வந்து. அப்ப குளிர்காலம் அப்படின்றது நம்ம பார்த்தோம் வந்து. அடுத்து முன்பனி காலம் அப்படின்னு பார்த்தோம் வந்து. அப்ப வந்து ஐப்பசி கார்த்திகை மார்கழி வந்து தை. அப்ப இதுதான் குளிர் முன்பனி அடிவாங்க. எப்ப சந்திப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. யாருமே இல்லாதப்ப எப்ப நைட்டு 10 மணிக்கு அப்புறம் ஊரே அடைகிறோம். அப்ப தலைவன் தலைவி வந்து சந்திக்கலாம் தனிமையில. அப்பதான் பிளான் பண்ண முடியும். அப்ப நைட்டு 10ல இருந்து காலையில் 2 மணி வரையும் தலைவன் தலைவி சந்திக்கிறது சீக்ரெட் மீட்டிங் அப்படி நடக்கிற இடம் டைம் என்னன்னு ஞாபகம். முல்லை அப்படின்னும் போது கார்காலம். முல்லை அப்படின்னு எதுக்கு ஃபேமஸ்? கார்காலம். காரணம் என்னது? மழைக்காலம் அப்படின்னு பார்த்தோம். மழைக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவணி புரட்டாசி அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஆவணி புரட்டாசி அப்படின்றது வந்து என்னன்னா மழைக்காலம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முல்லை நிலம் அப்படின்னா முல்லை பூ பூக்கிறது மாலை நேரத்துல பூக்கும். அப்ப மாலை வந்து அப்ப சிறுபொழுது மாலை. திணை அப்படின்றது கார்காலம் மழை பெய்யுது. மருதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கார் குளிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் வந்து மொத்தம் 6மே வந்துருது வந்து. நெய்தல் அப்படின்னா அதுவும் 6 வந்துருது. கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் வந்து. பாலை அப்படின்னும் போது வெயில் போட்டு பொழக்குது வந்து. அப்ப தாக்குது. அப்ப இளவேனில் முதுவேனில் வந்து இது ரெண்டுமே எங்க இருக்குதுன்னா பால் நிலத்துறது. அப்புறம் பின்பனி இருக்கு. அப்ப பின்பனி அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா நம்ம மாசி பங்குனி அப்படின்னு வரும். மாசி பங்குனி அப்படின்றது வருது. அப்ப மாசி பங்குனி அப்படின்னா தை மாசத்துக்கு அடுத்து வருது. அதான் பின்பனி அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இளவேனில் முதுவேனில். இளவேனில் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி முதுவேனில் வந்து. புரியுதா என்னட்டு? அப்ப நம்ம இமேஜின் பண்ணும்போது எப்படின்னா வெயில் போட்டு காட்டுறது வந்து பாலை நிலத்துல. அப்ப எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாசம் எப்பன்னா பிப்ரவரி மாசமே ஸ்டார்ட் ஆயிடும். பிப்ரவரி மிட்ல. அப்ப மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டினியூஸா வெயில். அது அங்க இப்ப சிறு பொழுதுக்கிறோம். நண்பகல் எப்படி இருக்கும்? வெயில் வந்து பயங்கரமா இருக்கும் 10ல இருந்து 2. அப்ப நல்ல வெயிலா காமிக்கணும் அப்படின்னா பாலை நிலம் கரெக்டா இருக்கும். அதனால அதுக்கு சிறு பொழுது இலக்கியத்துல எழுதும் போது பாட்டு எழுதும் போது பாலை நிலத்தை காமிச்சாவே 10 to 2 தான் காமிப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் வெயில் என்னன்ட்டு. அதே குறிஞ்சி நிலம் அப்படின்னா தலைவன் தலைவி தனிமையில சந்திக்கிறாங்க. அப்ப காமிக்கும் போது என்ன நைட்டு 10 to 2 அப்பதான் காட்சியை அமைப்பாங்க. அப்ப காட்சி கட்டமைக்கக்கூடிய நிலம் அப்படின்றது அந்த அதுக்கு தகுந்த பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு பின்னணியில இருக்கும். இப்ப முல்லை நில பாடல் அப்படின்னா அங்க மழை பெய்யாமே இருக்கா ஃப்ரெண்ட்? பாடல்ல கண்டிப்பா மழை பெய்ஞ்சிருக்கும் இந்த. அப்ப தலைவி ஒண்ணு மாலை நேரத்துல தலைவனுடைய பிரிவு துயர் தாங்க முடியாம வாடிட்டு இருப்பான். அப்ப தோழி வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி காட்சி இருக்கும். அப்ப வந்து சொல்லுவா தலைவி சொல்லுவா கார்காலத்துல முல்லை மலர்கள் பூத்தாலும் சரிதான், என் தலைவன் சொல்லிட்டான் கார்காலத்துல திரும்பி வருவேன். அப்ப கார்காலம் இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க. இது மழை அங்க கொட்டிட்டு இருக்கும், முல்லைப்பூ பூத்து இருக்கும், கார்காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா தலைவி என்ன சொல்லுவா? என் தலைவன் சொன்னது வந்து நான் நம்புவேன், இந்த காலம் வந்து கார்காலமா இருந்தாலும் நம்ப மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு தலைவன் மீது கொண்ட காதலின் காரணமாக தலைவி வந்து சொல்றது. வைகரை அப்படின்னு பார்க்கும்போது மருதனம் காலையில என்னது உழவு தொழில் வந்து பண்றதுக்காக விடிய காலில் ஏஞ்சி போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உழவர்கள். மருதம் வந்து அதனால வந்து என்ன ஆகுதுன்னா வைகரை வந்து. நெய்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு அப்படின்றது என்னன்னா 2ல இருந்து 6 வந்து. மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு கடற்கரைக்கு வந்துருவாங்க. காலையில கிளம்பி போனவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்து சேர்றது. அப்ப கடற்கரையில ரொம்ப பிஸியா வந்து பாத்தீங்கன்னா வலையில இருந்து மீன் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னன்னா நம்ம எக்ஸாமுக்கு ரீகால் பண்றதுக்கு நம்ம அவசியம். அதுக்காக இப்படி ஞாபகம் வச்சுன்னா கரெக்டா இருக்கும். அடுத்து கருப்பொருள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது அப்படின்னா உரிபொருள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முதற் பொருள் அப்படின்னு மேல பார்த்தது. அதுக்கு அடுத்து கருப்பொருள் அப்படின்னும் போது என்னன்னா இப்ப கருப்பொருள் தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் அப்படி பார்க்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா கருப்பொருளா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப கருப்பொருள் என்னென்ன வருது அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது கருப்பொருளா இருக்கு. இப்ப குறிஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது முருகன் கடவுள் வந்து ரொம்ப முக்கிய ஃப்ரெண்ட் கேட்பாங்க. குறிஞ்சி நிலம் அப்படின்னா முருகன் செய்யோன்னு சொல்லுவோம். அதே முல்லைனா திருமால், மாயோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மருதம் அப்படின்னா இந்திரன், நெய்தல் வந்து வருணன், பாலை வந்து கொற்றவை அப்படின்னு பார்க்கிறோம், காளி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தெய்வம் வந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் அங்க வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவோம்னா வெற்பன், குறவர், குரத்தியர் சொல்லுவோம் வந்து குறிஞ்சி. அதே முல்லைனா தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். மருதம் அப்படின்னா ஊரன், உழவர், குலத்தியர். நெய்தல் வந்து சேர்ப்பன், பரதன், பரத்தியர். பாலை வந்து எயினர், எயிற்றியர் அப்படிங்கிறோம். திருப்பி ரிவிஷன் பண்ணீங்கன்னா கரெக்டா போட்டுருவீங்க, ஒன்னும் பிரச்சனை இருக்காது. உணவு குறிஞ்சினா மலையில என்ன கிடைக்கும்? மலைநெல் கிடைக்கும், திணை கிடைக்கும், மூங்கில் அரிசி கிடைக்கும். இங்க வரகு, சாமை அப்படின்னா முல்லை நிலம் வந்து முல்லை நிலத்துல ஆயர், ஆய்ச்சியர், மாடு இருக்கும், பசு இருக்கும் வந்து. மருத நிலத்துல உழவு தொழில், செந்நெல், வெண்ணெல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நெல் உற்பத்தி அப்படி பார்க்கிறோம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். நெய்தல் அப்படின்னா கடலும் சார்ந்திடும். அப்ப மீன் இருக்கும், உப்பு இருக்கும், உப்பு பெற்ற பொருள். அடுத்து பாலை அப்படின்னா சூறையாடல் வரும்பொருள். ஏன்னா வளமான பகுதி கிடையாது, கொள்ளையடிக்கிறது, வழிபறி பண்றது மட்டும்தான் தொழிலா வந்து இருக்கும் அப்படி பார்க்கிறோம். அடுத்து விலங்கு என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குறிஞ்சியில வந்து புலி, கரடி, சிங்கம் எங்க இருக்கும்? மலையில இருக்கு.
காட்டுலயும் இருக்கும் வந்து. ஆனா நம்ம கொடுக்கும் போது மெயினா வந்து புலி, கரடி, சிங்கம் அப்படின்னு போட்டோம்னா மலையில குறிஞ்சி நிலத்துல. முயல், மான், புலி எங்க இருக்குன்னா முலை நிலம் வந்து காடும் காடும் சார்ந்த பகுதி. எருமை, நீர்நாய் வந்து எங்க இருக்கும்? எருமைனாவே மருது நிலம், குளம் இருக்கும், குட்டை இருக்கும். எருமை நல்லா போயிட்டு என்ன பண்ணும்? குளம் குட்டையில வந்து சுத்திட்டு இருக்கும். நீர்நாய் அங்க இருக்கும் குளத்துல வந்து. அதே கடலும் கடலும் சார்ந்த பகுதினா முதலை, சுறா வந்து. அடுத்து வழி இழந்த யானை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது பாலை நிலத்துல வந்து காட்சி அமைக்கும் போது. இதுல கொஞ்சம் குழப்பம் வர்றது இந்த முல்லையும் குறிஞ்சி முல்லை தான், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். பூ, குறிஞ்சி, காந்தல் பூ எங்க? குறிஞ்சில. முல்லையில வந்து முல்லை தோன்றி. அதே வந்து மருதத்துல செங்கல் நீர் தாமரை, தாமரை குளத்துல இருக்குமா? அது இருக்கு. தாளை, நெய்தல் அப்படின்றது என்னது? கடலும் கடலும் சார்ந்த பகுதி. தாளை இருக்கு, நெய்தல் இருக்கு. குரவம், பாதிரி வந்து பாலை நிலத்துல இருக்கக்கூடிய பூ அப்படிங்கிற. மரம், அகில், வெங்கை எங்கன்னா குறிஞ்சில. முல்லையில வந்து கொன்றை, காயா. அதே வந்து மருத நிலத்துல காஞ்சி மருதம் வந்து. அதே நெய்தல் நிலத்துல புன்னை, ஞாழல் வந்து. அதே வந்து பாலை நிலத்துல இலுப்பை, பாலை. இது எல்லாமே எங்க இருக்குன்னா சங்க இலக்கிய பாடல்ல இருக்கு ஃப்ரெண்ட். அதான் இப்படி கொடுத்துருக்கேன். பறவை அப்படி வந்து கிளி, மயில் எங்கன்னா குறிஞ்சில. முல்லையில காட்டுக்கோழி, மயில். மருதத்துல நாரை, நீர்க்கோழி, அன்னம். நெய்தல், கடற்காகம் வந்து. பாலையில புறா, பருந்து. ஊர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிறுகுடின்னு சொல்லுவோம் மலைப்பாங்கான பகுதியில. அதே வந்து டெல்டா முல்லை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா காடும் காடும் சார்ந்த பகுதியில பாடி, சேரின்னு சொல்லுவாங்க வந்து. அது டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து பேரூர், மூதூர்னு சொல்லுவாங்க மருத நிலத்துல வந்து. அதே வந்து கடற்கரை ஒட்டி பாருங்க பட்டினம், பாக்கம் சொல்லுவாங்க, இப்பயே இருக்கு வந்து. அதே வந்து பாலை நிலம், குறும்பு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து நீர் அப்படின்னு பார்த்தா அருவி நீர், சுனை நீர் வந்து எங்க இருக்குன்னா அருவி, சுனை எங்க அருவி எங்க இருக்கும்? மலையில தான் இருக்கும். அப்ப குறிஞ்சி வந்து. காட்டாறு, ஆறு காட்டுல இருக்கும் வந்து. அதே மனைக்கிணறு, பொய்கை எங்க இருக்கும்? நிலத்துல இருக்கும், சமமான பகுதியில மருது நிலம் வந்து. மணற்கிணறு, உவர்களி. மணற்கிணறு, உவர்களி எங்க இருக்கும்னா கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதியில். அப்ப நெய்தல். வற்றிய சுனை கிணறு, வற்றிய சுனை அப்ப வறண்ட பகுதி, பாலைவனம், பாலை. பறை அப்படின்னு பார்க்கும்போது அங்க என்ன இசைக்கருவி யூஸ் பண்ணோம்னா பறை. என்ன பறைனா தொண்டகம். முல்லை, குறிஞ்சில. முல்லையில வந்து ஏறு அப்படின்றது நம்ம திமிழோடு கூடிய ஏறு இருக்கு. அப்ப ஏறு, கோட்பறை அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து மருத நிலத்துல மணமுலா, நெல்லரி, கிணை வந்து. நெல் அப்படின்னாவே மருதம் தான். மணமுலா அப்படின்றது திருமணம் நடைபெறுது வந்து எங்க அப்படின்னா மருத நிலத்துல. மீன் கோட்பறை அப்படிமா. மீன் கோட்பறை அப்படின்னு என்ன சொல்லலாம்? மீன் அப்படின்னா நெய்தல் தான் வந்து. துடி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா பாலையில இருக்கு. யாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியால், முல்லையால், மருதையால். ஆனா இது விளரியால்னு இருக்கு. எதுனா நெய்தல். அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, மத்தெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படியே நம்ம இதை வச்சு நிலத்தை வச்சு போட்டுலாம். பண் அப்படின்னா குறிஞ்சிப்பன், முல்லைப்பன், மருதப்பன். ஆனா இது மட்டும் நான் சொன்னோம் செவ்வழி பண். இது வந்து பஞ்சரப்பன் அப்படின்னு சொல்றோம் வந்து. தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனெடுத்தல், கிழங்குதல். இது குறிஞ்சில. முல்லையில ஏறு தழுவுதல், நிறைமைத்தல். மருதத்துல நெல்லரித்தல், களைபறித்தல். அதே வந்து நெய்தல்ல வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். அதே பாலையில வந்து வழிப்பறி, நிறை கவர்தல் அப்படிங்கிறோம். சிம்பிள் தான் இது. தேனெடுத்தல், கிழங்குதல்னா எங்கன்னா குறிஞ்சில. ஏறு தழுவுதல் அப்படின்னா மாடு இருக்கு, எங்க இருக்கும்னா முல்லையில இருக்கும். நிறை நிமைத்தல் வந்து. நெல்லரித்தல், களைபறித்தல்னா மருது நிலம் அப்படின்னு போட்டுடலாம். மீன், உப்பு விளைத்தல். வழிப்பறி, நிறை கவர்தல் அப்படின்றது பாலினம். இதுல வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஃப்ரெண்ட். ஒரு சிலது மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஆர்டர்ல வந்து நம்ம கிடைமட்டமா போகும்போது ஒரு சிலது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிவிஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுருவீங்க. இல்ல எது வேணாலும் கேட்கலாம். அடுத்து இப்ப நம்ம அகப்பொருள் முடிச்சாச்சு. அடுத்து புறப்பொருள் பார்க்க போனோம். புறம் பற்றி நெறிகளை கூறுவது புறத்திணை. தொல்காப்பியர் புறத்திணை மொத்தம் நான் 7 அகத்திணைக்கு ஈக்குவலா 7 புறத்திணை சொல்றாரு வந்து. அவையாவன என்னென்ன இருக்கு அப்படின்னா வெச்சி, வஞ்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் அப்படி முக்கியம். அப்ப தொல்காப்பியர் சொல்லக்கூடிய புறத்திணைகள் அப்படின்னா வெச்சி, வஞ்சி, உளிஞ்சி, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் அப்படிங்கிறோம். ஓகேவா? அங்க நம்ம பார்க்கும்போது 5 திணைகள் அப்படின்னா 7 பார்த்திருப்போம். கடைசி 2 வந்து கைக்கிளை, பெருந்திணை அப்படிங்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் 5. புறப்புற வெண்பா மாலை அப்படின்னு நூல் புறத்திணைகளை 12ஆக வகைப்படுத்தியுள்ளது. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புறப்புற வெண்பா மாலையில 12ன்னு சொல்லிட்டாங்க. தொல்காப்பியர் சொன்னது மொத்தம் எத்தனை? 7. ஆனா புறப்புற வெண்பா மாலை 12ன்னு சொல்லிருச்சு வந்து. அதுல என்னென்ன வருது அப்படின்னு குறிப்பா வந்து கைக்கிளை, பெருந்திணை எங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா வந்து எதுல வச்சுட்டாங்க? அந்த புறப்புற வெண்பா மாலை வந்து புறத்திணையில வச்சுட்டாங்க. அப்ப அங்க இருந்து 2 தூக்கி போட்டா 7 + 2 9 ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் 12 சொன்னா இன்னும் 3 அடிஷனலா இருக்குல்ல. அந்த 3 என்ன அப்படின்னு பார்ப்போங்க. சோ வெச்சி, கரந்தை. வெச்சி வந்து இருக்கு, கரந்தை இல்ல வந்து. சோ அப்ப கரந்தை வந்து. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நொச்சி வந்து. நொச்சி என்ன கிடையாதுன்னா தொல்காப்பியர் சொல்றதுல நொச்சி வந்து இல்ல. அப்ப கரந்தை இல்ல, நொச்சி இல்ல அடிமுக்கர் வந்து. சோ அதற்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொதுவியல் இது கிடையாது. அப்ப இந்த 3 தான் என்னன்னா புறப்புற வெண்பா மாலையில இந்த 3 + இந்த 2 கைக்கிளை, பெருந்திணை. இந்த 5 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்காது. தொல்காப்பியர் சொன்னது 7 தான்.
அப்ப தொல்காப்பியர் சொன்ன வெச்சி வஞ்சி உளிஞ்சை தும்பை வாகை காஞ்சி பாடான். ஆனா இங்க சொல்றா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கில பெருந்தனை சொல்லிட்டு மொத்தம் 12 சொல்றாங்க. இதை ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். புறப்புறம் எனப்படுவது வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதலிய பொருள்களை பற்றி கூறுவது. அப்ப புறப்பொருள் அப்படின்னு என்ன சொல்றேன்னா வாழ்க்கைக்கு துணை புரியும், வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடியதா இருக்கும். அப்ப கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதலிய பொருளை பற்றி சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து புறப்பொருள் அப்படின்னா. அகப்பொருள் வாழ்வியல் எனில் புறப்பொருள் உலகியல் ஆகும். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டு கேட்டுருவோம் கூட்டு காரணத்துல. ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டு கேட்கறாங்க. அப்ப புறப்பொருள் எப்படி வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம் இருக்கும். அகப்பொருள் வாழ்வியல் எனில் புறப்பொருள் உலகியல் அப்படின்னு பாக்குறோம். வந்து இப்ப வெற்றினா என்ன அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம 5 நிலைகளை வந்து பார்த்தோம். அதுல 2 வந்து கைக்கிளை பெருந்தனை பெருசா வந்து சொல்றது இல்ல அப்படின்னு பார்த்தோம். 7ல தொல்காப்பியர் சொன்ன 7ல இப்ப வெற்றி அப்படின்னா மக்கள் சிறு குழுக்களாக வாழ்றாங்க. அப்படி வாழும் போது ஆண் இறைகளை வந்து பாத்தீங்கன்னா சொத்தா வந்து மாடுகளை வந்து சொத்தாக கருதினர். ஒரு குழுவினர் வந்து மற்றொரு குழுவினர் ஆண் இறைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. அப்ப ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினோட ஆண் இறைகளை கவர்ந்து அதான் செல்வம் கொள்ளையடிச்சு சொல்றாங்க. அப்ப ஆண் இறைகளை கவர்ந்து வர வெச்சி பூவனை சூடி கொண்டாங்க. அப்ப ஆண் இறைகளை கவர்ந்து வர போறதுக்கு வெச்சி பூவனை சூடி செல்வார். எனவே ஆண் இறை கவர்தல் அப்படின்னா அப்ப வெச்சி பூ அப்படின்னு சூடினாங்க அப்படின்னா அப்படி சூட வேண்டிய அந்த பூ எதுக்காக அப்படின்னா ஆண் இறை கவர்தல். அப்ப கீவேர்டு என்னன்னா வெச்சினாவே ஆண் இறை கவர்தல், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் கதை தான். இப்ப வெச்சி ஆண் இறை கவர்தல் படிச்சுட்டா போதும். வெச்சினா பூ, அப்ப இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். கேள்வி கேட்கும் போது இதுதான் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா அழகு செடியாக வீட்டு தோட்டங்கள்ல பூக்கக்கூடியது என்னது வெச்சி அப்படின்னு பாக்குறோம். என்ன கலர்ல இருக்குன்னா சிவப்பு நிறம் உடையது அப்படி பாக்குறோம். அதே மாதிரி இது வந்து இட்லி பூ அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப வெச்சி பூனா சிவப்பு நிறம், இட்லி பூ அழைக்கப்படும். இது வந்து சூடிட்டு ஆணிரை மாடை வந்து அங்க இருந்து ஓட்டிட்டு வந்துடுறது. கரந்தை அப்படின்னா என்னன்னா கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மீட்க செல்வார் வந்து. அப்ப கரந்தை போய் சுடுவார் வந்து. அதனால இதுக்கு பேர் கரந்தை திணை அப்படிங்க. அப்ப ஆண் இறைகளை மீட்தல் வந்து ஆண் இறை மீட்க செல்வதல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆண் இறை மீட்டல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆண் இறைகளை மீட்க செல்வர் அதுதான் வந்து என்னன்னா கரந்தை. அப்ப வெச்சி அப்படின்னா ஆண் இறைகளை கவர்தல், இது மீட்டல் கரந்தை. அப்ப கரந்தை எப்படி இருக்கும்னா சிறிய முட்டை வட்டில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். நறுமணம் மிக்கது அப்படின்னு பாக்குறோம். இதனுடைய கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது அப்படின்னு பாக்குறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன கொட்டை கரந்தை. அப்ப ஆண் இறை மீட்டல் அப்படின்னா கரந்தை. வஞ்சி அப்படின்றது என்னன்னா வந்து நாடு வந்து என்ன சொத்தாக கருதப்படுகிறது மண் வந்து மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவ நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூ சூடி போருக்கு செல்வது. அப்ப போருக்கு போறது என்னது அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்ட்டு. அப்ப வஞ்சிப்பூ சூடாங்கன்னா என்னது போருக்கு செல்வது, அவ்வளவுதான் கீவேர்டு. இது ஞாபகம் வச்சுட்டா போதும். கேள்வி அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கும். அப்ப போருக்கு செல்றது எதுக்காக போவாங்க? சும்மா போவாங்களா? போயிட்டு அந்த நாட்டை கவரணும் வந்து. அப்ப வஞ்சிப்பூ எப்படி இருக்குன்னா பளபளப்பான மெல்லிய வந்து அண்ட் வெள்ளிய பஞ்சு போன்ற பூவா வந்து இருக்கு. அப்ப பளபளப்பான வெள்ளிய பஞ்சு போன்ற பூவா வந்து இருக்குன்னு வஞ்சி வந்து. காஞ்சி அப்படின்றது என்னன்னா நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோட எதிர்த்து போடுற. இப்ப வர போர் தொடுத்து ஒரு மன்னன் வரா, இப்ப சும்மா இருப்பாங்களா? அப்ப திருப்பி போரிடணும்ல. அப்ப காஞ்சி அப்படின்னா வஞ்சினா வஞ்சி பூ சொல்லி போருக்கு போறது, எதிர்த்து போரிட்டாங்க அப்படின்னா அது வந்து காஞ்சி. அப்ப வஞ்சி அப்படின்னா போரிட செல்லுதல், காஞ்சியை எதிர்த்து போரிடுதல் வந்து. இப்ப காஞ்சி பூ அப்படின்றது எப்படி இருக்கும்? அதுவும் கொத்து கொத்தாக இருக்கும், நீல நிற மலர்கள் கொண்டது, மனமுள்ள காஞ்சியா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப காஞ்சி அப்படின்னா கொத்து கொத்தாக நீல நிறம் மனமுள்ளதா இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து நொச்சி அப்படின்னா வந்து மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. அப்ப நொச்சி எதுக்காகனா கோட்டைகள் கட்டப்படும், மண்ணை காக்கிறதுக்காக கோட்டை சுத்தி கட்டுறது. அப்ப கோட்டையை காத்தல் வேண்டி உள்ள இருந்து முற்றுகிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுது நொச்சி திணை. அப்ப கோட்டையை காக்கிறதுக்காக என்ன பண்ணா கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி. அப்ப உள்ள இருந்து போரிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கோட்டையை காப்பதற்காக உள்ளிருந்தே போரிட்டாங்க. யாரோடனா பகையரசனோட முற்றுகையிட்ட கோட்டையை சுத்தி வளைச்சிட்டாங்க. பகையரசன் கோட்டையை சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்ப உள்ள இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா போர் தொடுக்கிறது. அப்ப உள்ள இருந்துட்டு போர் தொடுக்கிறது அப்படின்னு தான் நொச்சி வந்து. அப்ப மாற்றரசன் கோட்டையை கைப்பற்ற உளிஞ்சை போய் சுடி வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் உளிஞ்சை. அப்ப கோட்டையை கைப்பற்ற நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து உளிஞ்சை. அப்ப உள்ள இருந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா அது வந்து நொச்சி. அதே வந்து உள்ள கோட்டையை கைப்பற்ற சண்டை போட்டாங்கன்னா அது வந்து உளிஞ்சை உண்டு. அப்ப நொச்சி அப்படின்றது என்னன்னா மருது நிலத்துக்குரியதா இருக்கு அணிமுகம். நொச்சி கொத்து கொத்தா இருக்கு, நீல நிற பூக்கள் கொண்டது அணிமுகம். இது மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்கு நொச்சி பூ. அப்ப உள்ளிருந்து போர் தொடுத்தல் அப்படின்னா உள்ளிருந்து போர் புரிதல் அப்படின்னா நொச்சி. உளிஞ்சைனா கோட்டையை கைப்பற்ற உளிஞ்சை பூவை சுடுதல். அப்ப கோட்டையை வளைக்கிறது வந்து. அப்ப உள்ளிருந்து போரிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நொச்சி. கோட்டையை வளைச்சிட்டாங்க அப்படின்னா சுத்தி வளைச்சிட்டா அது உளிஞ்சை வந்து. அப்ப வேலியில் ஏறி படரும் தான் என்னன்னா உளிஞ்சை கொடி. அப்ப வேலியில் ஏறி படரக்கூடியது எதுனா உளிஞ்சை அணிமுகம். இது கூட்டிலேயே மலர்களும் சிறியவை
மலர்கள் மஞ்சள் நிறத்துல காணப்படும் அப்படிங்கிறோம். இப்ப முடக்கத்தான் முடக்கொற்றான் என கூறுகின்றனர். முடக்கத்தான் சொல்றது எதை சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம நொச்சியை சொல்றோம் அப்படிங்கிறோம். சரி உளிஞ்சையை சொல்றோம். அப்ப நொச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. மணி நொச்சி, கரு நொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சின்னு சொல்றோம். உளிஞ்சை அப்படின்றது வந்து கோட்டை கைப்பற்ற சுற்றி வளைக்கிறது. அப்ப வந்து என்னன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய முடக்கத்தான சொல்றாங்க உளிஞ்சை. தும்பை அப்படின்றது என்னன்னா பகை வந்து இருவரும் வலிமை யார் பெரியதுன்னு சொல்லிட்டு தம் வீரர் தும்பை பூ சொல்லி போர்க்களத்தில், அப்ப போர்க்களத்துல சந்திச்சு சண்டை போட்டாங்க அப்படின்னா அது வந்து தும்பை பூ. அப்ப தும்பை பூ சூடிட்டாங்க அப்படின்னா போர்க்களத்துல சண்டை போறது அப்படிங்கிறோம். அவை போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய தும்பை. அப்ப தூய வெண்ணிற மலர்களை கொண்டதான் தும்பை அப்படிங்கிறோம். தும்பை. வாகை அப்படின்னா போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடுதல். அப்ப வெற்றி பெற்ற மன்னன் வந்து சூடக்கூடியது வாகைப்பூ அப்படிங்கிறோம். அது மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ. அப்ப மங்கியதா இருக்கும், வெண்ணிறமா இருக்கும், அதே வந்து நறுமணம் கொண்டதாக இருக்கும். பாடாந்தனை அப்படின்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஆண்மகன் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது. அப்ப ஆண்மகனை வந்து பாத்தீங்கன்னா ஆளுமையை வந்து ஆளுமையாரின் புகழை போற்றி பாடுவது. அப்ப போற்றி பாடுவதுன்னா பாடாந்தனை அப்படிங்கிறோம். அப்ப பாடாந்தனை பாடுகூடல் ஆண்குடல் தனி பாடாந்தனை அப்படிங்கிறோம். பிரித்தலுக்கு சேர்த்தது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பிறமாண்மைன்னு சொல்லுவோம். பொதுவியல் அப்படின்னா வந்து வெற்றி முதல் பாடாந்தரை உள்ள புறத்திரையில சொல்லாது ஏதாவது இருக்கா பொதுவானவற்றை அவற்றில் கூறப்படாதவற்றை. அப்ப கூறப்படாதவற்றை சொல்றது அப்படின்னா வந்து பொதுவியல். அப்ப எங்க இருந்து எது வரையும் அப்படின்னா வந்து வெற்றில இருந்து ஆரம்பிச்சு பாடாந்தனை வரையும் சொல்லாது ஏதாவது இருந்துச்சுன்னா அது சொல்றது. கைக்கிளை ஒருதலை காமம் சொல்லியாச்சு. அந்த பெருந்தனை பொருந்தா காமம் என குறிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்றத நம்ம வந்து இங்க கம்ப்ளீட் பண்ற ஃப்ரெண்ட். இதனுடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்து படிக்க இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து திருக்குறள். 5 திருக்குறள் இருக்கு. சோ அதை படிச்சிடலாமா? வந்து 5 திருக்குறள் சொல்லிட்டு வாங்க படிப்போம். அப்ப திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒழுக்கமுடைமையில ஏற்கனவே 5 திருக்குறள் படிச்சிட்டோம். மீதி இருக்கிற 5 தான் நம்ம இன்றைய வகுப்புல படிக்கிறோம். அறத்துப்பால் அதிகாரம் 14 இருக்கு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏத படுபா கரிந்து வந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. பொருள்: ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அப்ப ஒழுக்கம் தவறுச்சுன்னா எவ்வளவு பெரிய குற்றம் ஏற்படும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? மன வலிமை மிக்கோர். மன வலிமை மிக்கோர்னா ஒழுக்கம் தவறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பெரும்பாலும் ஒழுக்கம் தவறுதல் அப்படின்னா இப்ப தீமையா கருதப்படக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்மோக்கிங், அதே மாதிரி குடிப்பழக்கம் இருக்கு வந்து அப்புறம் வந்து வேலைக்கு போவோம் சூதாட்டம் செய்யறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கு கேடா வந்து இருக்கு. அப்ப இதெல்லாம் வரக்கூடிய தீமையை அறிந்து ஒரு காலத்துல என்ன பண்ண மாட்டாங்க வந்து ஒழுக்க நெறியில இருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏத படுபா கரிந்து. அப்ப ஒல்கார்னா விலக மாட்டார், உறவோர்னா மன வலிமை உடையவர். நம்ம இது அப்படியே எக்ஸாம்பிள் வந்து உறவோர் அப்படின்னு மன வலிமை உடையவர் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. நம்ம புத்தகத்திலேயே இது வந்து இருந்தது. குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறோம். ஏதம் அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறோம். அப்ப உறவர் மன வலிமை அப்படி குரூப் 4 கொஸ்டின் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து இலக்கண குறிப்பு: உறவர் வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறோம். வினையால் அணையும் பெயர் மன வலிமை உடையவர். அவருடைய வினைன்னா அந்த வினையின் காரணமா அவருக்கு வந்து பெயர் வந்து இருக்கு மன வலிமை உடையவர் அப்படிங்கிறோம். அடுத்து 2வது குறள் வந்து ஒழுக்கத்தின் நெய்துவார் மேன்மை இழுக்கத்தின் நெய்துவார் ஏதா பழி வந்து. இதனால உங்களுக்கு தெரிஞ்சான். அப்ப ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர். அப்ப ஒழுக்கத்தின் நெய்துவார் மேன்மை. அப்ப மேன்மை யாருன்னா ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவார். ஒழுக்கம் இல்லாதவர் என்ன பண்ண அடையக்கூடியாத வந்து பழியை அடைவார். அடையக்கூடாத பழினா யாருமே இந்த அளவுக்கு பழியை வந்து அடையக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பழியை வந்து அடைவார். யாருன்னா வந்து ஒழுக்கம் இல்லாதவர். அப்ப எய்துவார்னா அடைவார் அப்படி. இலக்கண குறிப்பு: எய்தா பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்தா அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் எதிர்மறை பெயரச்சமா இருக்கு பழி வந்து. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா இருக்கு. எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. ஆர் அப்படின்னு வந்தாலே பலர்பால். எய்துவர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடைவர் அர்த்தம். அப்ப அடைவர் அப்படின்னும் போது வினை அதை வந்து அடைஞ்சிருவாங்க. அப்ப பலர்பால் வினைமுற்றா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்துவர் அப்படின்னா எய்து கூட்டல் இவு கூட்டல் ஆறு அப்படிங்கிறோம். எய்துனா பகுதி, இவுனா எதிர்கால இடைநிலை வந்து, ஆறுனா பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறோம். இதை கூட நம்ம அப்படியே எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுன்னு வாய்ப்பு இருக்கு. நல்லா ரிவிஷன் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கலாம், நினைவு வச்சுக்கலாம். அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும் வந்து. இடுமைனா துன்பம். இப்ப நல்லொழுக்கம் என்பது நன்மையினும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை விளைவிக்கும். அப்ப நன்மைனா நல்லொழுக்கம் அப்படின்னா நன்மையினும் விளைவை பெறுவது. நன்மை நல்ல விளைவு கிடைக்கும் நல்லொழுக்கத்தினால. தீயொழுக்கம் அப்படின்னா நமக்கு ஏதாவது துன்பத்தை தரும். அப்ப இடுமைனா துன்பம், வித்துனா விதை வந்து. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகளா இருக்கு. அப்ப நன்மை தீயொழுக்கம் பண்பு தொகையா வந்து இருக்கு அப்படி போக்குறோம். சில குறிப்பு கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம போட்டுலாம் வந்து. குரல் மனப்பாடம் பண்ற மாதிரி தான் ஈஸியா தான் இருக்கு வந்து. அடுத்து ஒழுக்கம் உடையவர் கொல்லவை தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அப்ப ஒழுக்கம் உடையவர்
கொல்லாவே தீயா வலிக்கியும் வாயார் சொலல். பொருள் நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அப்ப நல்லொழுக்கம் உடையோரால் என்ன பண்ண தவறி கூட என்ன பண்ண தீமையான சொற்களை அவங்களால பேச முடியாது அப்படின்னு வள்ளுவர் வந்து அழுத்தமா சொல்றாரு. அப்ப ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலுக்கியும் வாயார் சொலல் வந்து செற்பொருள் வந்து ஒல்லாவே அப்படின்னா இயலாவே வந்து இலக்கண குறிப்பு அப்படின்னா வந்து சொலல் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படிங்கிறோம். செற்பொருள் வந்து ஒல்லாவே இயலாவே, இலக்கண குறிப்பு வந்து சொலல் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படி பார்க்கலாம். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலுக்கியும் வாயார் சொலல் அப்படிங்கிறோம். அது 10வது உலகத்தாரோடொட்ட உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் வந்து. அப்ப உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். பொருள் வந்து உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் வந்து. அப்ப உயர்ந்தவரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அறிவில்லாதவர். அப்ப உயர்ந்தாரோடு சான்றோர்னு சொல்றாங்க, அவங்களோட பொருந்து வாழ மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க படிச்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னா. அப்ப உலகம் உயர்ந்தோர் வந்து ஒட்ட பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் அப்படிங்கிறோம். சோ நம்ம குரல் அப்படின்றது நம்ம தினமும் 5 குரல் மனப்பாடம் பண்றோம்னு சொல்லிட்டு இன்றைய குரல் அப்படின்றது சுலபமா மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கடினம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து அப்படிங்கிறோம். சோ ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து. அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தாப்பலி. வெரி வெரி இம்பார்ட்டன்டான குரல். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறோம். அடுத்து வந்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். இது முக்கியமான ஒரு குரல். அடுத்து ஒழுக்கம் உடையார் கொல்லவே தீய வலுக்கியும் வாயார் சொலல் வந்து. ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய வலுக்கியும் வாயார் சொலல் வந்து. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லா அறிவிலாதார் அப்படி முக்கம். இந்த 3 குரல் சர்க்கிள் பண்ணி அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற 2 நம்ம படிச்சுக்க வேண்டியதான். அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது. ஓகேவா? நம்ம இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா சிறிய தலைப்பு, அதனால இப்ப நிறைவு செஞ்சிடும். நாளைய வகுப்புல நம்ம பொருள் இலக்கணத்துக்கு அடுத்து இருக்கிறதுனா யாப்பு இலக்கணம் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் வந்து. நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.